சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன். உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க நான் வந்துவிட்டேன். பிள்ளையே, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்துதான் இருக்கும். அதை நீ எப்படி எடுத்துக்கொண்டு அதை சமாளிக்கிறாயோ அதை பொறுத்து தானே உன் வாழ்க்கை இருக்கிறது. கவலைப்படாதே, இனி உன் வாழ்வில் வசந்த காலமாக மாறப்போகிறது. உன் எதிர்காலம் நல்லபடியாக நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் வாழ்வில் உன் சாயப்பா நல்லதை நடத்தி கொடுக்கப் போகிறேன். என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று கடந்து செல். உனக்கு துணையாக நான் இருப்பேன். என்னையே நம்பியிருக்கும் உன்னை என் கரம் கொண்டு உன்னை மீட்டெடுப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். பிள்ளையே, எப்போதும் நீ என்னை நினைத்து கொண்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இனி தோன்றாது. நீ எப்போதும் நல்லதை நினைக்கும்படியும் நல்லதை மற்றவர்களுக்கு செய்யும்படியும் உனக்கு எல்லா நன்மைகளை செய்வதற்காக உன் வீடு தேடி உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன். உன் கெட்ட நேரத்தை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டிவிட்டு நல்ல நேரத்தை உனக்கு தரப்போகிறேன். நீ பட்ட கஷ்டத்திற்கும் மனவேதனைக்கும் இப்போது ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது பிள்ளையே. இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் நாட்கள் மிக மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும். எப்போதும் நீ நீயாகவே இரு. மற்றவர்களை பார்த்து மாறிவிடாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் துன்பத்தை எல்லாம் போக்கிவிட்டு உன்னை நிம்மதியாக உன்னை வாழ வைப்பேன். பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போன்றது. சில நேரத்தில் ஜெயிக்க முடியும், சில நேரத்தில் தோல்விகள் ஏற்படும். தோல்விகள் ஏற்படுவது தவறில்லை பிள்ளையே. தோல்விகளை கண்டால் நீ மறுபடியும் நீ முயற்சி செய்து உன் வெற்றியை அடைய வேண்டும். வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்த்து மனிதர்கள் எல்லாம் ஏன் இப்படி சுயநலமாக உண்மையாக இல்லையே என்று அவர்களை நினைத்து யோசித்து கொண்டு கவலைப்பட்டு இருக்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து உன் செயலை செய்யப்பார். உன்னை வழிநடத்த யாரும் இல்லை என்று நீயே நினைக்காதே. உன்னை தோற்று போகவும் விடமாட்டேன். நீ செல்லும் பாதை திசை மாறி விடவும் மாட்டேன். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். நிச்சயமாக நீ செய்து முடிக்கும் எல்லா செயல்களும் வெற்றியாக உனக்கு முடியும். பிள்ளையே, எப்போதும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கை நிறைவானதாக மகிழ்ச்சியாக இருக்கும்படி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. பிள்ளையே, எல்லோரும் உன்னை புகழும்படி நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். பிள்ளையே, நீ நினைக்கிறாய், என்ன பாவம் செய்தேன் தெரியவில்லையே, இவ்வளவு கஷ்டம் படுகிறேனே என்று கலங்கி நீ உன் மனதில் நினைக்கிறாய். என்ன பாவம் செய்தேன் தெரியவில்லை, இவ்வளவு கஷ்டம் படுகிறேனே என்று உன் மனதில் நீ நினைத்து கொண்டு கவலைப்பட்டிருக்கிறாய். அதை நான் தெரிந்து கொண்டேன். எல்லாம் சரியாகிவிடும் பிள்ளையே. உன் பாவங்களை எல்லாம் நான் தீர்த்து வைத்து எல்லாம் செயல்களும் உனக்கு நன்மைகளாக நடக்கும்படி நான் உனக்கு செய்வேன். உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுப்பது உன் சாயப்பாவுடைய பொறுப்பு. எல்லோரும் மீது அன்பாக இருந்திடு. எல்லோரையும் அரவணைத்து வாழ கற்றுக்கொள். பிள்ளையே, உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் நீ அவர்களிடம் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பானதாக இருக்கும். உனக்கு துணையாய் உன் சாயப்பா நான் இருப்பேன்.
நீ வெற்றி பெறக்கூடாது என்று உன்னுடைய எல்லா முயற்சியிலும் தடுப்பதற்காகவே சில பேர் சூழ்ச்சி செய்கிறார்கள். வருந்தாதே பிள்ளையே, அனைத்தையும் இந்த சூழ்ச்சிகள், இந்த தந்திரம் எல்லாம் உன்னை நெருங்க விடாமல் தகர்த்தெறிந்து விடுவேன். உன்னை வெற்றி பெற வைப்பேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களை, உன்னை அள வைத்தவர்கள்தான் தோற்று போகப் போகிறார்கள். நீ தோற்று போக வேண்டும் நினைத்தவர்கள், அவர்கள்தான் தோல்வியை பெறப் போகிறார்கள். இதுபோல் மனிதர்களின் குணத்தை நினைத்து கவலைப்படாதே பிள்ளையே. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன். உன்னை குறை சொல்பவர்களும் பழி சொல்பவர்களும் உனக்கு அவர்கள் எந்த ஓர் நல்லதும் செய்ய போவதில்லை. குறையைதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நீதான் உன் கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்து வாழ்ந்தாக வேண்டும். பிள்ளையே, என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து வா. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்காக நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாற்றித்தரப் போகிறேன். இதற்காகத்தானே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். உன் சாயப்பா உனக்கு தரும் வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள் பிள்ளையே. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல மங்களகரமான விசேஷம் உன் வீட்டில் நீ மகிழ்ச்சி அடையும்படி நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை அமையப் போகிறது. பிள்ளையே, நம்பிக்கையுடன் இரு. உன் சாயப்பா பெயரை என்றும் உச்சரித்து கொண்டிரு. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் சென்றுவிடும். மனம் உருகி என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இனி எதற்கும் கவலைப்படாதே பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மறக்கவும் சில பேரை மதிக்கவும் கற்றுக்கொண்டால் போதும். உன் வாழ்க்கை மிக அழகாகவும் அமைதியாகவும் மாறிவிடும் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக நீ நினைப்பது போல வாழ ஆரம்பி. இனி உன் வாழ்க்கையில் நன்றாக எல்லாம் நடக்கும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் பிள்ளையே. உன்னை கை கொடுத்து காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ ஆசைப்பட்டது எல்லாம் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பது என் பொறுப்பு. என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியானது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் பிள்ளையே. அதனால்தான் உனக்கு உதவி செய்யவும் உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கவும் என் ஆசீர்வாதத்தை தரவே நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன். இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?